எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். ஹேய், டேக் இட் ஈஸி. ஆக்சுவலா நான் யாருன்னு அப்ப உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப நீங்களே சொல்லிருக்கலாம்ல சார். சொன்னா உங்க திட்ட வாங்கிருக்க முடியாது. நிஜமாவா சொல்றீங்க? From now onwards we are friends. Thank you sir. Thank you so much. Oh sir, if you don't mind, நானும் உங்களை மாதிரி ஒரு கிரேட் ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக உங்களை மாதிரி ஆளுங்களோட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். சார் வேண்டாம், just call me Madan. அச்சனா, உங்ககிட்ட நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கு. This is my visiting card. Oh. சென்னைக்கு வந்தீங்கன்னா மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. Thank you Madan. ஹாய் மாமா. ஹாய். Hi. She is Mandra. Hello. Hey, இப்படி வா. என்ன? Just a minute please. அந்த பொண்ணு கூட ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு. இல்ல மாமா, கோவால தான் இருக்கேன். சூப்பரா கம்பெனி கொடுக்குற தெரியுமா? She is very sweet girl. பொண்ணுங்க முதல்ல ஹாய்னு சொல்லி ஸ்வீட்டா தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஐ லவ் யூன்னு சொல்லி உன்னை குழியில தள்ளிடுவாங்க. Be careful with girls. Bye அர்ச்சனா. Bye. இவன் ஒருத்தன், இவனுக்கு லவ்னா சுத்தமா பிடிக்காது. நீ வா, நாம போய் ஜாலியா இருக்கலாம். Hey, hi Madan. ஹாய். நீங்களும் கிளம்புறீங்களா? பெட்ரோல் போட காமரா கார் எடுத்துட்டு போயிருக்கான். வந்த உடனே கிளம்பிடுவோம். Wow, car journey. I love it. Hey, நீ போய் லகேஜ் பஸ்ல வை. கிளம்பு. சீக்ரெட்டா பேசி ஏதாவது இருக்கா? Oh, shut up. கிளம்பு. Bye. பாய். அதுக்கிட்டும் கோவா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? Oh, it's wonderful. அதோட உங்கள மாதிரி கிரேட் டிசைனரும் அறிமுகமா இருக்கீங்கல்ல. Same with me. ஹாய் மாமா. Hi, how are you? Hi. ஹாய். அந்த பொண்ணு எதுக்கு கூட்டி வந்து நமக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கவா? நமக்கு இல்ல, உனக்கு. எனக்கா? அப்ப நீ கூட வரலையா? இன்னும் ஒரு 2 நாள் இங்க இருக்க சொல்லி மந்த்ரா என் ஹார்ட் டச் பண்ணி கேட்டுட்டா. நாங்க 2 பேரும் டீப்ல உள்ள இருக்கோம். முழுகி போயிட போறேன். யா, நீ போன உடனே நாங்க 2 பேரும் கதல்ல குதிச்சு முழுகிடுவோம். மாமா, நான் ஜெர்மனுக்கு போனாலும் எனக்கு இந்த மாதிரி இன்னொரு ஃபிகர் கிடைக்காது மாமா. இங்க பார், சத்தியமா சொல்றேன், இதான் என் லாஸ்ட் லவ். என் லவ் கிடைக்காது. எப்ப பார்த்தாலும் லவ் லவர்ஸ். I hate this love. Excuse me, I'll make a move, okay? Bye. Bye, Kamraj. Bye, Indra. டேய், இங்க வா. ஒரே நிமிஷம் இங்கே இரு, ஓடி போயிடாத. டேய், அப்ப என்ன மட்டும் தனியா கார் ஓட்டிட்டு போக சொல்றியா? ஆ. அந்த பொண்ணு யாரோ எதுவோ என்ன கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கோ யாருக்கு தெரியும்? இந்த ஃபிகர் எனக்கு கிடைச்சதால பொறாமப்படுறானோ? அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா, அந்த மாதிரிலாம் இருக்காது. கெட்கறாது கெட்டு போ. நீ வா, நான் சொல்றது கேளு மாமா. Hey, நீங்களா? நீங்களும் பஸ்ல தான் வர போறீங்களா? ஆமாங்க. நீங்க இங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நான் அப்படியே இல்ல உட்கார்ந்து. பரவாயில்ல, உட்காருங்க. Thank you. அப்போ உங்க காரு மாமா, மாமாய். என்னடா? ஏசி பஸ்ல போறதை விட்டு இப்படி சப்பா பஸ்ல போறியா மாமா? தவார், ஈவினிங் ஃளைட்ல போய்க்கலாம், பேசாம கீழே இறங்கி போ. இது பார், இது வரைக்கும் நீ பண்ண நியூசன்ஸ் போதும், கிளம்பு. ஒக்க மொக்க மாமாய், நீ இப்ப எதுக்கு பஸ்ல போறன்னு எனக்கு அண்டர்ஸ்டுட் ஆயிடுச்சு. என்ஜாய். நாங்க இங்க என்ஜாய். அச்சே போ. நீ இப்ப என்ன மாதிரி ஆயிட்ட பாத்தியா? ஜின் ஜின் ஜிலேகிடி. இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறீங்களா? இந்த ஜேம்ஸ் கிட்ட தப்ப முடியும்? பாரு. மாமா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. அவன் பண்ண வேலைக்கு நான் தான் ஹர்ட் ஆயிருக்கேன். என்னங்க, அந்த பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்க இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. இப்ப அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்து லவ்ங்கறான். லவ்வாமா லவ். லவ் பண்றதுக்கு 2 days வேணாங்க. ஒரு லுக் போதும். I don't believe in love. எனக்கு லவ்ங்கற வார்த்தையே பிடிக்காது. I hate it. You know, it is very difficult to define love, but very easy to fall in love. கண்டுபிடிக்கலனா அப்புறம் எப்படிங்க அது காதலாகும்?
ஆக்சுவலா லவ்ங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியில என்ன அர்த்தம் தெரியுமா? ஹேவ் செக்ஷுவல் அட்டாச்மெண்ட் ஆர் பேஷன் பார்ட்னர் இருக்கு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நடுவுல இருக்கிற பிசிக்கல் அட்ராக்ஷன் தான் லவ்ங்கிற பேர்ல சில பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அவளை எதுக்கு நீங்க நானும் இப்பதான் மீட் பண்றோம், கிண்டல் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கும். இதை மட்டுமே வச்சு நமக்குள்ள லவ் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. ஜஸ்ட் we are friends. You're really great மதன். ஒரு பொண்ணை பார்த்துட்டா போதும் லவ்னு பின்னாடி சுத்துற பசங்களை பத்தியும் லவ் பண்ணலனா பொண்ணுங்க மேல ஆசிட் ஊத்துற பசங்களை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல உங்கள மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பார்க்கறேன். I really appreciate you மதன். Thank you. புது ஸ்டைல்ல சார் பால் போட்ட உடனே நம்ம மேடம் க்ளீன் போல்ட் ஆயிட்டாங்க. மாமா ஹாப்பி பர்த்டே, many happy returns of the day. Thanks ரா. Thank you very much. மாமா என் மேல உனக்கு எதுவும் கோவம் இல்லல்ல? ச்சே, உன் மேல என்னடா கோவம்? என் பர்த்டே ஞாபகம் வச்சுக்கிட்டு கோவால இருந்து வந்திருக்க. எனக்கு உன தவிர யாரா இருக்கா? Stupid. கோவால பார்த்தவள டைரக்டா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டியா? அது இல்ல மாமா. Thank you. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை ஒழுங்கா பண்ணிருக்கியா? ஆர்எஸ் பிரதர் போட்டோ செஷன் ஏன்டா பண்ணல? அதுக்கு சரியா மாடல் கிடைக்கணும்ல. மந்த்ரா அதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பான்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். லுக், she is just like an international model, you know. How darling, நீ ரொம்ப தூரம் ஜர்னி பண்ணி டயர்டா இருப்ப. ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஃப்ளவர் ஆயிக்கோ. Okay, so sweet. இன்டர்நேஷனல் மாடல்னு என்கிட்ட கதவடுறியா? இந்த பொண்ணுகிட்ட கோவால கமிட் ஆயிட்டியா? ஓவரா இமேஜின் பண்ணாத. இது வரைக்கும் யாருக்கிட்டயும் கமிட் ஆகல. ஆனா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். எப்போ நீ பெரிய மன்மதன் நினைச்சா அவனை லவ் பண்ணல. உங்ககிட்ட இருக்கிற காரு பணம் ப்ரொஃபஷனை பார்த்துதான் அவ உனக்கு பிரேக்கப் போட்டுருக்கா. நீ என்னடா நாய் மாதிரி பின்னாடி சுத்திட்டே இருக்க? ஏய், இது லவ் இல்லடா, ஜவ்வு. உடனே இந்த பொண்ணை கோவா அனுப்பி வை. மாமா, வாழ்க்கை இருந்தா பாதை இருக்கும், பூக்கள் இருந்தா வாசம் இருக்கும். ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு லைட் கம்பா இருக்கும். அது வேறு இது வேறு. அதே மாதிரி ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை இருப்பா. அதுக்காக தான் மந்திரா என் கூட வந்திருக்கா. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பின்னாடி கேவலமான ஒரு கதை இருக்கும். அந்த கதையில நிறைய திருப்பம் இருக்கும். அனாவசியமா ப்ராப்ளத்தை மாட்டிக்க போற. அவளை அனுப்பி வை. ப்ராப்ளமா? அது எப்படி இருக்கும்? ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்றீங்களா? லவ் ஃபெயில் ஆயிடுச்சு. லவ் ஃபெயிலியரா? இவ்வளவு குள்ளமா இருக்கீங்க. உங்களை லவ் பண்ண அந்த பொண்ணு யாரு? அது வந்து மிஸ்டர் மிஸ்டர் இல்ல, ஜேம்ஸ். சாரி, மிஸ்டர் ஜேம்ஸ். யா, அந்த பொண்ணு பார்த்திருக்க வேண்டியது குள்ளமா உயரமாங்கிறது இல்ல, அவளுக்கு தேவையான மேட்டர் இருக்கா இல்லையாங்கிறது தான். அதுவும் இங்க. அப்போ என்கிட்ட மேட்டர் இல்லாம தான் என் டார்லிங் ஓடி போயிட்டாளா? ஹலோ, ஏன் சன்னை பார்த்து லுக் கூடுறீங்க? சேம் ஃபீலிங் அங்கேயே இருக்கா? ஃபிளாஷ்பேக் இருக்கா? ஆமா பிரதர், இந்த உலகத்துல அத்தனை பேருக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கு, நம்மள மாதிரி. டேக் இட் ஈஸி. ஜஸ்ட் அ மினிட். 1 minute. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்மைல் ப்ளீஸ். எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது. என்னத்துக்கு வச்சுட்டீங்கன்னு உங்களுக்கு பப்ளிசிட்டி? இந்த ஸ்டுடியோல நான் ஒர்க்கரு பேர் வீர்ராஜ். இதை டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டு வை. சரி, போட்டுடலாம். பேர் என்ன? ஜேம்ஸ். இவனை நான் எங்கேயோ சந்திச்சிருக்கேனே. வேலையில நீ பார்த்தாலும் இந்த போட்டோல இருக்கிற ஆளும் ஒண்ணுதான். ஓஹோ, அப்படின்னா ரெண்டு பேரும் பிரதர்ஸா? நீங்க இந்த ஊருக்கு புதுசா? இல்ல, இந்த ஊர் தான் எனக்கு புதுசு. புத்திசாலித்தனமா பேசுறத நினைப்பான். அடிச்சு நான் அவுட் பண்ணு. ஏய், நோ கன்ஃபியூஷன். ஸ்ட்ரைட்டா சொல்லு, who is he? ஜோக் அடிச்சதுக்கு எதுக்கு கண்ணெல்லாம்? ஜோக்கனா கொஞ்சம் கூட பிடிக்காதடா. கம் ஆன், டெல் மீ, who is he? யாரவன் சொல்லு. அது வந்து இவரோட பேரு ஜே ஸ்ரீனிவாசன். சினிமால சான்ஸுக்காக அலைஞ்சு அது கிடைக்காததுனால பிழைக்கிறதுக்காக இந்த ஸ்டுடியோவை வச்சுட்டாரு. ஆனா நடிப்பு மேல அவருக்கு இருக்கிற ஆர்வம் குறையாம இருக்க ஒரு புது வலையை எடுத்திருக்காரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். கண்டினியூ. நடிகனுக்கு நடிப்பு தான் முக்கியம், சினிமா முக்கியம் இல்லன்னு முடிவெடுத்து வாழ்க்கை நடிகராயிட்டாரு. இது வாழ்க்கையிலே நடிப்பானா? அவனும் மிஸ்டர் ஜேம்ஸ். அவருக்கு விகு வச்சுட்டா போதும், அது கேரக்டர்னு மறந்து போய் வாழ ஆரம்பிச்சிருவாரு. மறுபடியும் விக எடுத்துட்டீங்கன்னா நார்மல் மனுஷன் ஆயிடுவாரு. அவ்வளவுதான். ஓஹோ, இந்த பூமியில என்ன விட பைத்தியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க போட்டுருக்கு. அதெல்லாம் போட்டு சீக்கிரம் பிரிண்ட் போட்டு போய் சொல்றேன். அட்வான்ஸ் வேணாம், நீங்களும் வச்சுக்கோங்க. நான் புள்ள குட்டிக்கார பழக்கணும்.
சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணீங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுங்க, நாங்க கிளம்புறோம். என்னம்மா பணம் ஆக்டிங்னு சொல்றீங்க? காதலி ஓடி போன சோகத்தில் இருக்கிற என்ன பார்த்தா நடிக்கிற மாதிரியா தெரியுது. டேய், விக்கி இருக்கிற வரைக்கும் இவன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான். எட்ரா விக்க. நானும் இது ஒண்ணும் ஏய் ராஜு, சொல்லுங்க. என்னத்துக்குடா காலையில கடவாசல் இத்தனை பேரு? நீங்க தானே இவ்வளவு நேரம் கூட்டுனீங்க. அடிச்சி வாய மூடு. காலையில கொஞ்சம் வெளியில வேலையா போயிட்டு வரதுக்குள்ள ஸ்டுடியோவையே இழுத்து மூடிடுவோம் போல இருக்கு. அங்க ஏவிஎம் ஸ்டுடியோ பார்த்தல எவ்வளவு அழகா இருக்கு. அது சினிமா ஸ்டுடியோ, இது போட்டோ ஸ்டுடியோ. எதையும் அதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அதுக்கு கேவலம். ராஜேஷ், ஏய் இவங்களெல்லாம் முதல்ல அனுப்பி வை. Naughty. You are too haughty. காமு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்புறம் பண்ணா த்ரில் இருக்காது. No way. காமு, நம்ம கல்யாணம் எப்போ காமு? அது தெரிஞ்சா நான் ஏன் சும்மா உட்காந்துருக்கேன்? நமக்கு கல்யாணம் நடக்கணும்னா முதல்ல என் மாமா ஒத்துக்கணுமே. நம்ம கல்யாணம் பண்றது நம்ம இஷ்டம். இன் பிட்வீன்ல உங்க மாமா எதுக்கு? உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை என் பேரண்ட்ஸுக்கு என் மேல இல்ல. அதுக்கு தான் என் வாழ்க்கையை தூக்கி என் மாமக்கார கையில கொடுத்துட்டாங்க. அவர் ஓகே சொன்னாதான் நம்ம கல்யாணம். சுத்தம். நீ டென்ஷன் ஆகாத பேபி. இன்னைக்கு அந்த மாமனோட பர்த்டேல, அதனால சந்தோஷத்துல இருப்பான். இத சாக்கா வச்சு கிராண்ட் பார்ட்டி கொடுத்து அப்ப நம்ம லவ் டாபிக்க ஓபன் பண்றேன். ஹலோ. ஓய் மாமா. டேய், உனக்கு எதுக்கு செல்போன்? அங்கிருந்து மெதுவா பேசு, எனக்கு கேக்குது. இன்னைக்கு உன்னோட பர்த்டே வாச்சே, அதனால கிராண்ட் பார்ட்டி கொடுக்க